சரி, நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கறது இந்த ஃபோரியர் சீரீஸோட ஃபங்க்ஷன்ஸ் தான். ஓகேவா? நான் இந்த கொஷின் ரொம்ப டீப்பாக சொல்ல போகிறேன். ஏன்னா இதிலேருந்து தான் எல்லா ஃபோரியர் சீரீஸுமே போடணும். ஏன்னா ஃபார்மேட் இது தான். ஃபோரியர் சீரீஸோட ஃபார்மேட் ஒன்று மட்டும்தான். அதுக்கு விதவிதமான சம் இருக்கும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நான் இந்த கொஷினை மட்டும் ரொம்ப டீப்பாக எடுக்க போகிறேன். அதை மட்டும் பாரு. ஃபஸ்ட்டு ஃபோரியர் சீரீஸோட ஃபார்முலா எழுதிக்கணும். அதாவது we know that the Fourier series for the interval, நம்ம இங்கே லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க, 0லேருந்து 2π. அப்போ என்ன எழுதணும், ஃபார் தி இன்டர்வல் 0 to 2π is. ஓகேவா? இதுதான் ஃபோரியர் சீரீஸோட ஃபார்முலா. என்ன? f of x is equal to a0/2 plus sigma n is equal to 1லேருந்து infinity an cos nx plus bn sin nx. ஓகேவா? இப்போ a0 இருக்குது, இதில் an இருக்குது, bn இருக்குது. இந்த a0ஓட ஃபார்முலா என்னன்னா 1/π integral 0 to 2π f of x dx. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ஏஎன்னோட ஃபார்முலா வந்து 1/π integral 0 to 2π f of x cos nx dx. bnோட ஃபார்முலா வந்து 1/π 0 to 2π f of x dx. ஓகேவா? இதுதான் ஒரு ஃபோரியர் சீரீஸோட ஃபார்முலா. சரியா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கலாம், a0 கண்டுபிடிக்கலாமா? இப்போ a0 is equal to 1/π 0 to 2π f of x. நமக்கு f of x வந்து π minus x, π minus x dx. இதுதான் a0. 1/π வெளில இருக்கு, கான்ஸ்டண்டா. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், கான்ஸ்டன்ட் கூட இன்டகிரேஷன் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோ, இப்போ இன்டகிரல் 1 dx அப்படின்னா இந்த டியும் இன்டகிரலும் கேன்சல் ஆகி வரும், எக்ஸ் தான் வரும். ஓகேவா? இன்டகிரல் 4 dy அப்படின்னா இந்த 4 வெளில போயிடும், கான்ஸ்டன்ட். இந்த டியும் இன்டகிரேஷன் கேன்சல் ஆகி y வரும். ஓகேவா? எந்த கான்ஸ்டன்ட் வந்தாலும், ஓகேவா, வித் ரெஸ்பெக்ட் டு dx அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ட் வெளில போயிடும். ஓகேவா? கூட எக்ஸ் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டகிரல் y dx, எக்ஸுக்கு y கான்ஸ்டன்ட் அப்படின்ற போது y வெளில வந்துடும். இந்த dxல இந்த டியும் இந்த இன்டகிரலும் கேன்சல் ஆகி எக்ஸ் வந்துடும். ஓகேவா? இதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ என்ன வரும், இன்டகிரேட் பண்ணோம்ல, இதை பைன்றது கான்ஸ்டன்ட்டு, இங்கே டிஎக்ஸ் இருக்குது. அப்போ என்ன வரும், பை எக்ஸ் வருமா, மைனஸ் எக்ஸோட இன்டகிரேஷன் அது x²/2. இதுக்கு லிமிட் வந்து 0லேருந்து 2π. சிம்பிளாக சொல்ல எல்சிஎம் எடுத்துகிட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி, இது பை 1 தானே, இன்ட்டு 2 இன்ட்டு 2. ஓகேவா? அப்போ இந்த 2 டினாமினேட்டரில் இருக்கிறது கான்ஸ்டன்ட் தானே, அதை வெளில எடுத்துரு. அப்போது 1/2π 2πx மைனஸ் x² 0 to 2π. ஓகேவா? இது புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு இப்போ அப்பர் லிமிட்னா இது 2π தானே அப்பர் லிமிட்டு, அது எக்ஸில் அப்ளை பண்ணோம். 1/2π 2π இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக 2π மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக இந்த 2π அப்ளை பண்ணோமா, 2πக்கு ஸ்கொயர். ஓகேவா? இது என்னது, 2 2s 4, π இன்ட்டு π π². அப்போ 1/2π 4π² மைனஸ் 2² 4 π² π². ஓகேவா? 4π² மைனஸ் 4π² 0. அப்போ நம்மளோட a0 வேல்யூ என்னது, 0ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது an. ஏஎன்னோட ஃபார்முலா என்னது, 1/π
0 to 2 pi f of x cos nx dx. அதை நம்ம மாற்றி எழுதும்போது 1 by pi 0 to 2 pi நம்மளோட f of x வந்து pi minus x into cos nx dx. ஓகேவா? இங்கே ரெண்டு விஷயம் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ரெண்டு விஷயம் மல்டிப்ளிகேஷனில் இருந்து என்ன பண்ணணும்? udv எடுக்கணும். ஃபார்முலா என்னது? integral udv is equal to uv minus integral vdu. இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? இங்கே பாரு, எனக்கு இந்த டேர்ம் u, இந்த டேர்ம் dv. u என்னது? pi minus x. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோமா? pi கான்ஸ்டன்ட், டிஃபரன்ஷியேஷனில் கான்ஸ்டன்டோட வேல்யூ 0 மைனஸ் எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் வரும் dx வரும். அப்போ du is equal to minus dx. ஓகேவா? du is equal to minus dx. நெக்ஸ்ட் dv is equal to cos nx dx. இதை இன்டகிரேட் பண்ணோம். டியும் இருக்குது, இன்டகிரேஷனும் இருக்குது. அப்போ கேன்சர் v is equal to காஸோட இன்டகிரேஷன் அது sin nx. n இருக்கிறதுனால இன்டகிரேஷனில் n டிவைடில் போயிடும். ஓகேவா? இது புரிஞ்சுதா? நம்ம இதுவரையும் போட்டோமா? இப்போ அப்ளை பண்ணோம். என்னது? 1 by pi வெளில இருக்குல்ல 1 by pi. இப்போ இந்த இன்டகிரேஷனோட வேல்யூ தான் நம்ம பிரித்து எழுத போகிறோம். ஓகேவா? என்னது? u என்னது? u வந்து pi minus x. ஓகேவா? v என்னது? sin nx. இந்த டிவைடட் பை n கான்ஸ்டன்ட் தானே, அதை வெளில எழுது. நான் தெளிவாக சொல்கிறேன், ஃபோரியர் சீரீஸில் எது ஈஸியாக இருக்கும் அப்படின்னா, நீ எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஸ்டண்ட்டை வெளில எடுக்கிறதுக்கு பதிலாக நீ இந்த சம்மை அப்ளை பண்ணும் போது இதில் இருக்க கான்ஸ்டண்ட்டை வெளில எடுத்துட்ட அப்படின்னா அது உனக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ நான் எப்படி இங்கே 1 by n வெளில எடுத்துட்டேன் அந்த மாதிரி. ஓகேவா? லிமிட் வந்து 0லேருந்து 2 pi மைனஸ் இன்டகிரல். நான் இங்கே பாரு மைனஸ் எழுதி இங்கே கேப் விடுறேன். அந்த கேப் எதுக்குன்னா கான்ஸ்டன்ட் ஏதாவது இருந்தால் அது வெளில எடுத்து எழுதுறதுக்கு தான். ஓகேவா? இன்டகிரல் லிமிட் 0 to 2 pi. v என்னது? sin nx டிவைடட் பை n இருக்குல்ல, அந்த டிவைடட் பை n தான் இங்கே. நெக்ஸ்ட் du என்னது? du வந்து மைனஸ் dx. நான் dx இங்கே எழுதிடுறேன், இந்த மைனஸ் இங்கே வந்துடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஓகேவா? புரிஞ்சுதா? இங்கே பாரு, நான் தெளிவாக இங்கே இன்னொரு ஃபார்முலா தேவைப்படும். அந்த ஃபார்முலா என்ன தெரியுமா? வெயிட் பண்ணு. அதாவது sin n pi is equal to 0. ஓகேவா? என்னது? sin எந்த பை வந்தாலும் அதோட ஆன்சர் 0 தான். ஃபார் எக்ஸாம்பிள் sin 2 pi, sin 1 pi, sin 3 pi, sin 6 pi, இந்த மாதிரி எது வந்தாலும் அதோட மொத்த ஆன்சர் 0 தான். சைன் கூட எந்த பை வந்தாலும் 0 தான். ஓகேவா? நெக்ஸ்ட் cos n pi is equal to minus 1க்கு பவர் n. இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். 15 மார்க்ஸ்லலாம் இந்த ஃபார்முலா வச்சு தான் போடுற மாதிரி இருக்கும் நிறைய விஷயம். ஓகேவா? cos n pi is equal to minus 1க்கு பவர் n. இப்போ cos 1 piன்னு வச்சுக்கோங்க, என்னோட வேல்யூ என்னது இங்கே 1. அப்போ மைனஸ் 1க்கு பவர் 1 which is equal to minus 1. cos 2 pi அப்படின்னா மைனஸ் 1க்கு பவர் 2 which is equal to plus 1. cos 3 pi is equal to minus 1க்கு பவர் 3 which is equal to minus 1. இப்போ cos 6 pi அப்படின்னு வச்சுக்கோங்க, மைனஸ் 1க்கு பவர் 6. இங்கே ஆட் நம்பரா ஈவன் நம்பரா? இது ஈவன் நம்பர்னா ப்ளஸ் 1 வரும். ஓகேவா? இப்போ cos 9 pi which is equal to minus 1 power 9. இது வந்து ஆட் நம்பர், அப்போ minus 1 வரும். ஓகேவா? பட் இந்த ஃபார்முலாவை மறக்கக்கூடாது. sin n பையும் cos n பையோட ஃபார்முலா மறக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ இங்கே பாரு, இங்கே சைன் இருக்கா? சைன் 0 தான். ஓகேவா? 2 பையும் இருக்குது, சைன் 2 பையும் என்னது தான்? 0 தான். அப்போ இந்த மொட்டை டேர்ம் என்ன ஆயிரும்? வேனிஷ் ஆயிருமா? பாக்கி என்ன இருக்கும்?
1 by pi இங்கே n இருக்குல்ல கான்ஸ்டன்ட் வெளில அந்த 1 by n pi 0 to 2 pi sin nx dx. இப்போ 1 by n pi இதை இன்டகிரேஷன் பண்ணோம். sin nx ஓட இன்டகிரேஷன் என்ன தெரியுமா? மைனஸ் காஸ் nx by n. அந்த மைனஸ் நான் வெளில எழுதிட்டேன். cos nx லிமிட் 0 to 2 pi டிவைடட் பை n சொன்னல அந்த n-ஐ நான் இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் அப்போ என்ன வரும்? மைனஸ் 1 by pi n ஸ்கொயர் காஸ் அப்பர் லிமிட் என்னது? காஸ் 2n pi மைனஸ் காஸ் 0. தெளிவாக யோசிக்கணும். இந்த 2n என்னது? 2n அப்படின்றது 2 டேபிள்ஸ். என்னோட வேல்யூ 1 போட்டு பாரு 2 வரும், 2 போட்டு பாரு 4 வரும், 2 2s are 4, 2 3s are 6, 2 4s are 8, 2 5s are 10, 2 6 are 12. அந்த மாதிரி இது எல்லாமே 2 டேபிள். 2 டேபிளில் கிடைக்கிற ஆன்சர் எல்லாமே ஈவன் நம்பர் தானே. அப்போது இந்த காஸ் 2n pi அப்படின்றது ஈவன் தானே. அப்போது காஸ் n பையோட ஃபார்முலா வந்து மைனஸ் 1 பவர் n. அப்போ காஸ் 2n பையோட ஃபார்முலா வந்து மைனஸ் 1 பவர் 2n. இந்த 2n அப்படின்றது ஈவன். ஓகேவா? அப்போ ஆன்சர் என்ன வரும்? ப்ளஸ் 1 வரும். ஓகேவா? மைனஸ் 1 பை பை என் ஸ்கொயர் என்னது இது? ப்ளஸ் 1-ஆ மைனஸ் 1. ஓகேவா? ப்ளஸ் 1 மைனஸ் 1 அது 0. அப்போ என்னோட வேல்யூ என்னது? நமக்கு 0 தான் கிடைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம வந்து bn கண்டுபிடிக்கணும். bn is equal to 1 by pi 0 to 2 pi f of x sin nx dx. ஓகேவா? இது நம்ம படி எழுதணும்னா கொஸ்டின் படி 1 by pi 0 to 2 pi f of x வந்து pi minus x into sin nx dx. ஓகேவா? இப்போ நான் என்ன சொன்னேன்? இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் u dv எடுக்கணுமா? u வந்து பை மைனஸ் எக்ஸ். போன இதில் தான் பார்த்தோம் du is equal to dx கிடச்சிது நமக்கு இதுக்கு. நெக்ஸ்ட்டு dv is equal to sin nx dx. இன்டகிரேட் பண்ணோமா? v is equal to sin x ஓட இன்டகிரேஷன் என்ன தெரியுமா? மைனஸ் காஸ் nx டிவைடட் பை n. ஓகேவா? இப்போ u dv is equal to the integral u dv is equal to uv minus integral v du. ஓகேவா? இது கிடச்சிருச்சா? இது இங்கே அப்ளை பண்ணோம். 1 by pi இந்த இன்டெக்ரலை தான் நம்ம இப்படி பிரிக்க போகிறோம்ல, இந்த மாதிரி ஃப்ளவர் ப்ராக்கெட் போட்டே பிரி. ஓகேவா? யூனது u வந்து பை மைனஸ் எக்ஸ் dvன்றது என்னது? சாரி vன்றது என்னது? மைனஸ் 1 by n கான்ஸ்டன்ட் காஸ் nx எழுதிட்டேன். லிமிட் 0 to 2 pi போடணும். மைனஸ் இன்டகிரல் 0 to 2 pi. இங்கே பாரு 1 by n கான்ஸ்டண்டா? 1 by n வெளில எழுதிட்டேன். காஸ் nx எழுதிட்டேன். ஓகேவா? இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. இது ரெண்டும் மல்டிப்ளிகேஷனில் தான் வரப்போகுது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ இந்த மைனஸே மாறாது. காஸ் nx dx. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு 1 by pi மைனஸ் 1 by n. இப்போ இதுக்கு லிமிட் அப்ளை பண்ணலாம்ல. என்னது? பை மைனஸ் 2 pi காஸ் 2n pi மைனஸ் பை மைனஸ் 0 காஸ் 0. ஓகேவா? நெக்ஸ்ட்டு காஸோடைய இன்டகிரேஷன் அது. காஸோடைய இன்டகிரேஷன் அது. காஸ் nxோட இன்டகிரேஷன் அது சைன் nx தானே. லிமிட் 0 இருக்குது, 2 pi இருக்குது. இது மொத்தமாகவே என்னவாயிடும்? 0 ஆயிடணும். அதனால் இங்கே போடாமல் விட்டால் கூட கரெக்டு தான். காஸோட இன்டகிரேஷன் சைன் இல்லை. சைனுக்கு எப்படி பார்த்தாலும் லிமிட் வரும்போது 0 2 pi போட்டால் 0 தான் ஆக போகுது. ஸோ இது போடணுன்ற அவசியமே கிடையாது நமக்கு. ஓகேவா? 1 by pi மைனஸ் 1 by n. பை மைனஸ் 2 pi எவ்வளோ? பை மைனஸ் 2 pi வந்து மைனஸ் பை. நான் இப்போ தான் சொன்னேன் காஸ் 2n pi அப்படின்றது ஈவன் டேபிள். அப்போ ஈவன் நம்பர்னா ஆன்சர் ப்ளஸ் 1 வரும். மைனஸ் பை இன்ட்டு 1. ஓகேவா? இப்போ இந்த எண்ணை வெளில எடுத்துக்கிறேன். மைனஸ் 1 by n pi
minus pi which is equal to minus pi என்ன வரும் minus 2 pi ஓகேவா இப்போ இந்த மைனஸை மல்டிப்ளை பண்ணுறேன் அப்போ 2 pi divided by n pi இந்த பை கேன்சல் அப்போ bn ஓட வேல்யூ என்னது 2 by n ஓகேவா நமக்கு a0 0 வந்துடுச்சு a0 0 வந்துடுச்சு bn 0 வந்துடுச்சு இப்போ நம்ம ஃபோரியர் சீரிஸ் எழுதணும் ஃபோரியர் சீரிஸ் ஃபார்முலா என்னது f of x is equal to a0 by 2 plus sigma n is equal to 1 ல இருந்து infinity an cos nx plus bn sin nx இப்போ a0 0 அது இல்லை ஓகேவா an 0 அதுவும் இல்லை f of x என்னது நமக்கு pi minus x is equal to sigma n is equal to 1 ல இருந்து infinity என்னது an இல்லை bn நமக்கு எவ்வளோ கிடச்சிது 2 by n sin nx ஓகேவா இந்த சிக்மா இஸ் ஈக்குவல் டு 1 ல இருந்து இன்ஃபினிட்டிக்கு என்ன தெரியுமா அர்த்தம் என்னோட வேல்யூ 1 2 3 4 5 6 அப்படின்னு அப்ளை பண்ணிட்டு போட்டு போயினே இருக்கணும் ஓகேவா அதுதான் இந்த சிக்மாவோட வேல்யூ இங்கே எழுதிக்கணும் தி ஃபோரியர் சீரீஸ் ஃபார் pi minus x of the interval 0 to 2 pi is அப்படின்னு போட்டு எழுதணும் ஓகேவா இப்போ நான் என்ன சொன்னேன் pi minus x is equal to இந்த sigma is equal to 1 ல இருந்து infinity தான் என்னது இந்த 2 by இந்த n-ஓட வேல்யூவில் 1 2 3 போட்டு போயிருக்கணும் ஃபர்ஸ்ட் என்ன அப்ளை பண்ணோம் 1 அப்ளை பண்ணோமா அப்போ 2 divided by 1 sin 1x plus 2 divided by 2 sin 2x next 2 by 3 sin 3x 2 by 4 sin 4x 2 by 5 sin 5x 2 by 6 sin 6x on so on so இதுதான் உன்னுடைய ஃபோரியர் சீரீஸ் ஓகேவா ஆனால் நமக்கு டிடக்ஷன் கொடுத்துருந்தாங்க டிடக்ஷன் என்னது டெடியூஸ் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன கொடுத்துருந்தாங்க 1 minus 1 by 3 plus 1 by 5 minus 1 by 7 so on so is equal to pi by 4 கொடுத்துருந்தாங்களா இதை நம்ம டெடியூஸ் பண்ணணும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா டிடக்ஷன் அப்படின்னு வந்தால் எக்ஸோட வேல்யூ வந்து இங்கே எக்ஸ் இருக்குல்ல இந்த எக்ஸோட வேல்யூவில் என்ன போட்டால் எனக்கு இந்த டிடக்ஷன் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கணும் ஓகேவா இதில் சிம்பிள் விஷயம் என்ன தெரியுமா இங்க பாரு உனக்கு டிடக்ஷன் வந்தாலே எய்தர் எக்ஸோட வேல்யூ 0 எக்ஸோட வேல்யூ பை பை 2 எக்ஸோட வேல்யூ பை ஓகேவா இதில் ஏதாவது ஒன்று வரா மாதிரி தான் உன்னோட ரிடக்ஷனே இருக்கும் ஓகேவா மேக்ஸிமம் கொஷின்ஸில் உன்னோட ரிடக்ஷன் எக்ஸோட வேல்யூ 0 இல்லை பை பை 2 இல்லை பையாக தான் இருக்கும் ஓகேவா இந்த எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இந்த எக்ஸ் ஈக்குவல் டு பை பை 2 இருக்குல்ல சைன் வர இடத்துலலாம் இது வர வாய்ப்பு இருக்குது சைன் இருக்குது இப்போ இங்கே இருக்கு சைன் இருக்கா இங்கே சைன் இருக்க இடத்துலலாம் இந்த டிடக்ஷன் தான் வர மாதிரி ஐடியா ஓகேவா இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு 0 இந்த எக்ஸ் ஈக்குவல் டு பை இருக்குல்ல இது எல்லாமே காசுக்கு வர மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு அசம்ஷன் தான் ஓகேவா இதை மாதிரி இருக்கலாம் தான் நான் சொல்கிறேன் ஓகேவா ஆனால் இதை தவிர கூட நிறைய இருக்குது ஆனால் டிடக்ஷன் நம்ம பார்க்கும்போது 0 பை பை 2 பையில் தான் இருக்கும் இப்போ நம்ம சைன் பார்க்கும்போது இது எல்லாமே ஹிடன் ட்ரையல் தான் இதை போட்டு பார்த்துட்டு நம்ம வருதா இல்லையான்னு தான் பார்க்க முடியும் ஆனால் இது சைன் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் நம்ம இதையே அப்ளை பண்ணி பார்ப்போம் எக்ஸ் ஈக்குவல் டு பை பை 2 புட் எக்ஸ் ஈக்குவல் டு பை பை 2 என்ன பண்ணணும் பை மைனஸ் பை பை 2 which is equal to 2 by 1 sin pi by 2 plus 2 by 2 sin 2 pi by 2 plus 2 by 3 sin இங்கே 3 இருக்கு 3 into pi by 2
plus 2 by 4 sin 4 pi by 2 plus 2 by 5 sin 5 pi by 2 plus 2 by 6 sin 6 pi by 2. நான் சொல்கிறேன் இது என்னது 2 கேன்சலா 2 இந்த 2 கேன்சலா நெக்ஸ்ட்டு இந்த 2 இந்த 6 கேன்சலா இது என்னது ஆக்சுவலாக சைன் பை தானே சைனோட எந்த பை வந்தாலும் ஜீரோன்னு சொல்லியிருக்கேன் ஓகேவா அப்போ இந்த டேர்ம் அது 0 ஓகேவா இது சைன் என்னது சைன் 2 பை அப்போ இந்த டேர்ம் என்னவாயிடும் 0 இது சைன் 3 பை அப்போ இந்த டேர்ம் என்னது 0 அப்போ பாக்கி என்ன இருக்குன்னு பாரு பை மைனஸ் 5/2 எவ்வளோ பை பை டூ இஸ் ஈக்குவல் டு 2 sin π/2 நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியும் sin 90 டிகிரி 1 ப்ளஸ் என்ன இருக்குது 2/3 sin 3π/2 ப்ளஸ் 2/5 sin 5π/2 ப்ளஸ் ஸோ ஆன் ஸோ இது வரையும் புரிஞ்சுதா இப்போது இந்த sin 3π/2 sin 5π/2 இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணுன்றது தான் இந்த பெரிய மேட்டர் ஃபோரியர் சீரீஸ்லேயே ஓகேவா தெளிவாக கவனி sin 3π/2 sin 5π/2 sin 7π/2 ஆன் ஸோ இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும் இதோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல அதுக்கு என்ன பண்ணோன்னா இதை இந்த மாதிரி பிரித்து எழுதணும் இந்த 3π/2 இருக்குல்ல இந்த 3π/2 இருக்குல்ல இதை 2π ப்ளஸ் சம்திங்காக எழுதணும் இந்த 2π அப்படின்றது கான்ஸ்டன்ட் 2π கூட சம்திங் வர மாதிரி எழுதணும் ஏதோ நீங்கள் வரணும் அந்த மாதிரி எழுதணும் இப்போது இதை எக்ஸ்னு அசியூம் பண்ணிக்கலாம் ஓகேவா அப்போ 2πயை இந்த சைடு அனுப்பி விட்டுரு அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3π/2 மைனஸ் 2πயா டினாமினேட்டர் 1 இருக்குது இது இன்ட்டு 2 இது 4 ஆயிடுமா 3π மைனஸ் 4π எவ்வளோ மைனஸ் π/2 அப்போ அந்த எக்ஸோட வேல்யூ என்ன வருது மைனஸ் π/2 வருதா இதை தான் என்ன பண்ணணும் இது என்னது சைன் 3π/2வா இந்த 3π/2வை நம்ம சைன் இங்கே என்ன இருக்குது 2π நம்ம எக்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிது மைனஸ் π/2 கிடச்சிதா மைனஸ் π/2ன்னு எழுதணும் நீ இதை எல்சிஎம் கூட எடுத்து பாரு 2π மைனஸ் π/2 இங்கே டினாமினேட்டர் 2 கொண்டு வந்துட்டு இங்கே 4 ஆக்கிடும் 4 மைனஸ் 1 என்னது 3π/2 ஓகேவா இந்த மாதிரி பிரித்து எழுதிடணும் இந்த 2πக்கும் இந்த சைனுக்கும் சம்மந்தமே இல்லை அது மாதிரி இந்த சைன் டைரெக்டாக இங்கே தான் அப்ளை ஆகும் சைன் மைனஸ் π/2 சைனோட இதுக்குள்ளே உள்ள மைனஸ் இருந்தால் அந்த மைனஸ் வெளில வந்துடும் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் π/2 சைன் π/2 நமக்கு எவ்வளோன்னு தெரியும் 1ன்னு தெரியும் வெளில மைனஸ் இருக்குது -1 இப்போ சைன் 3π/2 எவ்வளோ -1 இப்போ நெக்ஸ்ட் பாரு சைன் 5π/2 நம்ம முதல்ல 5/2 வச்சு பார்க்கணும்ல 5/2 இஸ் ஈக்குவல் டு 2π சம்திங் எக்ஸ் அந்த மாதிரி வேணும் அப்போ இது அங்கே அனுப்பிடு அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5π/2 மைனஸ் 2π டினாமினேட்டர் சேம் ஆகணும் இன்ட்டு 2 அப்போ என்ன வரும் 5π minus 2 2s are 4π divided by 2 5 minus 4 நது வெறும் π/2 ஓகேவா அப்போ இந்த sin 5π/2 எப்படி எழுதலாம் sin இங்கே என்ன இருக்குது 2π ப்ளஸ் எக்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிது π/2 நான் சொல்லிட்ட சைன் டைரெக்டாக இங்கே தான் அப்ளை ஆகும் அப்போ sin π/2 எவ்வளோ 1 ஓகேவா நெக்ஸ்ட்டு இப்போ சைன் 5π/2 பார்த்துட்டோம் 7π/2 வச்சுக்கலாம் இப்போ இங்கே என்ன வரும் இங்கே 7π/2 இருக்கா 7π/2 இஸ் ஈக்குவல் டு 2π ப்ளஸ் எக்ஸ் இந்த 2π அங்கே அனுப்பிடு 7π/2 மைனஸ் 2π இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டினாமினேட்டர் சேம் ஆக்கணுமா அப்போது 7π மைனஸ் 2 2s are 4π/2 which is equal to x 7 minus 4 3π/2 which is equal to x ஓகேவா அப்போ என்ன எழுதலாம் 2π ப்ளஸ் 3π/2ன்னு எழுதலாமா சாரி இங்கே சைன் வரும் இந்த சைன் டேரெக்டாக இங்கே தானே அப்ளை ஆகும் அப்போ சைன் 3π/2
நம்ம டைரெக்டாக பார்த்துருக்கோம். sin 3/2 எவ்வளோ -1. அப்போ என்ன வரும் -1. நான் இதில் தெளிவாக உங்களுக்கு கொடுக்குற கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா sin 3π/2 நெக்ஸ்ட்டு sin 5π/2 நெக்ஸ்ட்டு sin 7π/2 நெக்ஸ்ட்டு sin 9π/2 இந்த மாதிரி போயிட்டே இருக்குமா. இது எந்த ஆர்டரில் போகும் அப்படின்னா இது -1, இது +1, இது -1, இது +1. இதுதான் இதோட வேல்யூவே. ஓகேவா. ஃபஸ்ட்டு ஆட் நம்பர் வச்சு வருதுன்னா -1, அடுத்த ஆட் நம்பர்னா +1, அதுக்கு அடுத்த ஆட் நம்பர்னா -1, அதுக்கு அடுத்த ஆட் நம்பர்னா +1. இது நான் என்ன தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னா இப்போ கவனி. sin 3π/2 இங்கே 3 இருக்கணும், π/2 இருக்கணும். ஓகேவா. π/2 மட்டும் விட்டுரு. முன்னாடி 3 ஃபஸ்ட்டு ஆட் நம்பரா, அப்போ ஆன்சர் -1. sin 5π/2 அப்போ +1. sin 7π/2 -1. sin 9π/2 +1. sin 11π/2 -1. sin 13π/2 +1. இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இதை தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. இதை தெரிஞ்சுக்கிட்டா ஃபோரியர் சீரிஸ் ஈஸி. நீ இதை இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரிதான், அந்த மாதிரி அப்ளை பண்ணி போட்டாலும் சரிதான். நீ அப்ளை பண்ணி போடுறதுக்கு டைம் ஆகும். நான் எப்படி வருதுன்னு சொல்லிட்டேன், அதுக்கான ஷார்ட்கட்டும் சொல்லிட்டேன். ஓகேவா. அதுக்கான ஷார்ட்கட்டும் சொல்லிட்டேன். சரியா. நீ இப்படி படிக்கிறதுனால படி, இப்படி படிக்கிறது ஈஸி. ஃபஸ்ட்டு ஆட் நம்பருக்கு -1, அடுத்த ஆட் நம்பருக்கு +1, அந்த மாதிரி படித்தாலே உனக்கு ஈஸி. ஓகேவா. இப்போ கொஸ்டின்குள்ளே போகலாம். இங்கே 2 டைம்ஸ் ஆஃப் 1 ப்ளஸ் 2/3. இது ஃபஸ்ட்டு ஆட் நம்பரா 3/3ன்றது, அப்போ -1 வரும். 2/5 இது செகண்ட் ஆட் நம்பரா +1 வரும். அண்ட் ஸோ ஓகேவா. இங்கே பாரு 2 + 2/3. இங்கே -1 இருக்குல்ல, அப்போ நான் இதை மைனஸ் ஆக்கிடுறேன். -+ 2/5 ப்ளஸ் ஸோ இங்கே π/2 இருக்குது. நமக்கு டிடக்ஷனில் என்ன வேணும்? டினாமினேட்டரில் 3 இருக்குது, 5 இருக்குது. இங்கே டினாமினேட்டரில் 3 இருக்குது, 5 இருக்குது. ஆனால் மேலே 1 தானே இருக்கணும். இங்கே 1 வந்து இந்த 2 எல்லாத்தையும் காமனாக எடுத்துடணும். 2 காமனாக எடு. π/2 = 2 காமனாக எடுத்தா 1 - 1/3 + 1/5 அண்ட் ஸோ. இங்கே மைனஸ் போட்டேன் அப்படின்னா இது வந்து பாரு, ஃபஸ்ட்டு டேர்ம் ப்ளஸ்ஸு, அடுத்த டேர்ம் மைனஸ், அடுத்த டேர்ம் ப்ளஸ், அடுத்த டேர்ம் மைனஸ்ன்னு தான் வரும். ஓகேவா. அது எனக்கு தெரியும், அதனால நான் மைனஸ்ன்னு போட்டேன். ஓகேவா. நீயும் இங்கே ப்ளஸ்ஸு போடக்கூடாது. இட் இஸ் அண்டர்ஸ்டுட் தட் ஃபஸ்ட்டு டேர்ம் ப்ளஸ்ஸு, அடுத்த டேர்ம் மைனஸ்ஸு, அடுத்த டேர்ம் ப்ளஸ்ஸு, அடுத்த டேர்ம் மைனஸ்ன்னு தான் போடுறோம். ஓகேவா. இப்போ இந்த 2 அங்கே அனுப்பிடு. அப்போ என்ன ஆயிரும்? π/4 = 1 - 1/3 + 1/5 மைனஸ் அண்ட் ஸோ. நம்ம டிடக்ஷன் கூட கிடச்சிருச்சு. இதுதானே வேணும் நமக்கு. 1 - 1/3 + 1/5 - 1/7 = 5/4. அதை நம்ம டெடியூஸ் பண்ணிட்டோம். ஓகேவா. இந்த மாதிரி தான் போடணும். சரியா.